நம்ம இருக்கிறது வந்து பிரான்மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தர்கா. அது இதோட பேர் வந்து ஏதோ ஒரு அவுலியான்னு சொல்லி போட்டுருந்துச்சு, பேர் தெரில. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. இந்த பக்கம் மலைக்கு இந்த இந்த பாறை இருக்கு பாருங்க, இங்கே விநாயகர். அந்த பக்கம் மலையில முருகர், பாலமுருகன். இங்கே வந்து தர்கா, நடுவில் ஒரு அருமையான தர்கா ஒன்று. வந்தா கையை காலை கழுவிட்டு ஒரு மலைக்கு வந்து எல்லாருமே முஸ்லீமும் வராங்க, ஹிந்துக்களும் வராங்க, எல்லாரும் ஏறி வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கும் இந்த சொன்னா கிரிஞ்சா இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட வந்து பக்கத்து ஸ்டேட்ல புரிஞ்சுக்கவே முடியாது. அதுதான் டேய் நீங்க என்னடா இதுவும் பண்றீங்க அதுவும் பண்றீங்க, அதான் பிரிச்சு வேற வேலை பார்க்கணும்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. வாங்க போ. பிரிக்கவும் முடியாது, இதை புரியவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. திருப்பரங்குன்றத்துக்கு தான் வேன் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ரெடியா நீங்களா போலாமா? நான் உங்களை கூட்டிட்டு வரேன். ஆமா ஜெட பச்சை துண்ட போட்டுக்கிறேன். இந்த துண்ட போட்டுக்க. முருங்கையிலுக்கு பச்சை துண்டு தான போட்டுக்கோவா, நீ என்ன காவி போடு. சோ என்னைக்கு நீ சொன்னா கேட்டிருக்க. இந்த நீயாவது போட்டுக்க இந்த துண்டு. ஆமா முருங்கையிலுக்கு இருக்குது. எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாரும் முருங்கையிலுக்கு தான் போயிருக்காங்க, பச்சை துண்ட போட்டு போயிருக்காங்க. ஆமா நீ என்ன ஐடியால தான் இருக்கற? அதுக்கு தான் உங்களை விட்டுட்டு போலானே. கேட்டிங்களா நீங்க? ஜெய் மாகாளி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஜெய் மாகாளி ஜெய் ஸ்ரீராம். முருகன் கோயிலுக்கு தானே போலான்னு சொன்னேன். என்ன ராமனை பத்தி ஏதாவது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சொல்லி கொஞ்ச நேரம் நில்லு. இப்ப நான் சொல்றது சொல்லுங்க. பாரத் மாதா கி ஜெய். தமிழ் கடவுள் முருகனை போய் என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு இருக்கற, ஹிந்தியில போய் அதுவும் பேசிட்டு இருக்கற. சோ அப்பவும் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த தெருவை விட்டுட்டு போலான்னு. இந்தி எடுங்கப்பா, இதுக கேள்வியா கேக்குதுங்க. பானக்கா இது என்னமோ கோயிலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி குரூப் தெரியலீங்கக்கா. என்னப்பா? நாம மாரிங்கோயில் தீர்த்தத்துக்கு போயிட்டு பாத்திமாக்கா வீட்டு வாசப்படியில் நின்னு பாதாம் கீர் குடிச்சிட்டு வருவோம். இது என்னமோ நம்மள எல்லாம் பிரிக்கிற குரூப் மாதிரி தெரியுதுக்கா. ஆமா ஆனந்தி, இது என்னமோ நம்ம ஒத்துமையா கெடுக்கிற குரூப் மாதிரி தெரியுது. நாம கொஞ்சம் விழிப்பா இருந்துக்கணும். போலாமா? சரி எல்லாம் போலாமா? நாங்கெல்லாம் வரல, நீ வேற யாரையும் கூட்டிட்டு போ. வாங்க போலாம் நாமெல்லாம். எல்லா ஸ்டேட்லயும் முடியுது, இந்த தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் முடியலன்னு அவனுங்க டெல்லிக்கு பிளைட் போட்டு வர சொல்லி காலிப்பானுங்க.